அனைவருக்கும் வணக்கம். அட்வான்ஸ்டு தமிழ் குவாண்டம் தெர்மோடைனமிக் இன்வென்ஷன் ஃபார் ஸ்பேஸ் சிவிலைசேஷன், ஃபிசிக்கல், கெமிக்கல், பயாலஜிக்கல், மெக்கானிக்கல் எனர்ஜி ஹார்வெஸ்டிங் சிஸ்டம். இப்போ நான் வந்து இந்த NDFEB 51 சொல்லுவாங்க மேக்னெட், நியோ டைமண்ட் மேக்னெட். அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு சதுர சென்டிமீட்டர், அது 3 சதுர சென்டிமீட்டருக்கு 1 வோல்ட்டும் 1.5 ஆம்பியர், அதாவது எப்படி பார்த்தாலும் 1.5 வாட்ஸ் எடுக்கலாம் என்று நான் பல காணொளி பண்ணியிருக்கேன். இப்போ நான் சில ஆராய்ச்சிகளை பண்ணுகின்ற பொழுது அந்த நியோ டைமண்ட் காந்தத்தின் மேலே சில பூச்சிகள் பூசுகிறாங்க. இப்போ வந்து நான் அந்த ஜிங்க் தகடு இருக்கு இல்லையா, ஒரு ரிமோட் கண்ட்ரோல் பேட்டரியிலேருந்து இருக்கக்கூடிய இது ரிமோட் கண்ட்ரோல் பேட்டரி, அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா இது ரிமோட் கண்ட்ரோல் பேட்டரி. இது AAA பேட்டரின்னு சொல்லுவாங்க, சிறுசு, ரொம்ப சிறுசாக இருக்கும். இதிலிருந்து பிரித்து எடுக்கப்பட்ட ஜிங்க் தகடு இதை வந்து என்ன பண்ண தண்ணியில் வச்சுட்டேன். இங்கே பாருங்க வச்சுருக்கேன். ஒரு பார்த்திங்கன்னா 1/2 சென்டிமீட்டர் அகலம், 2 சென்டிமீட்டர் நீளம். இதில் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இந்த கிராஃபைட் பாசிட்டிவ் வந்து கிராஃபைட் சிலிண்டர் ராடு, பாசிட்டிவ் வந்து கிராஃபைட் சிலிண்டர் ராட், நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா கிராஃபைட் ராடு. இது நெகட்டிவ் கிராஃபைட் ராடு. இப்போ நான் 2 வச்சுருக்கேன் பாருங்கள். பாசிட்டிவ் வந்து சிலிண்டர் ராடு, கிராஃபைட் சிலிண்டர் ராட். நெகட்டிவ் வந்து சாதாரண கிராஃபைட் ராடு. இது 2 டெட் செல் பேட்டரி ரிமோட் கண்ட்ரோல் வந்து பிரித்து எடுக்கப்பட்டது. இப்போ இதை வந்து நான் தண்ணியில் வச்சுட்டேன் பாருங்கள், தண்ணியில் வச்சுட்டேன். ரொம்ப சிறுசாக வச்சுருக்கேன். அதாவது நமக்கு தேவை இதனுடைய நியூட்ரானுடைய பண்புகள். தண்ணியிலே இந்த நியூட்ரான் பண்புகள் எப்படி வேலை செய்யுது, அதாவது ஒவ்வொன்றும் டயாமேக்னெட். நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணீரே பெரும்பாலும் காந்தத்தோடு ஈர்க்காது. அதே போல் நிக்கல், கோபால்ட்டு, அலுமினியம், ஜிங்கு, தங்கம், செம்பு, இதெல்லாம் வந்து இது டயாமேக்னெட், அதாவது விலகி ஓடக்கூடியவை. ஆனால் தண்ணிக்குள் அதில் செல்லுகின்ற பொழுது அது ஆம்பியரையும் வோல்ட்டையும் அதிகப்படுத்துது. ஒன்றும் நம்ப முடியல நம்மளால், இது வரைக்கும் நம்ம படித்ததே கிடையாது. பாருங்க, இதிலிருந்து பிரித்து எடுக்கப்பட்ட ஒரு நிப்போ செல் பேட்டரின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்தியாவில் கிடைக்கும் நிப்போ செல் பேட்டரி. ரிமோட் கண்ட்ரோல் பேட்டரி, சின்னதை டினி பாரு, ரிமோட் கண்ட்ரோல் பேட்டரி இங்கே இந்த இடத்துல வச்சுருக்கேன். சிறுசாக எல்லாம் வச்சுருக்கேன். ஒரு மாதிரிக்காக இங்கே ஒன்று வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இதிலிருந்து பிரித்து எடுக்கப்பட்ட அந்த ஜிங்க் தகடு வச்சுருக்கேன். ஆம்பியர் பார்த்தீங்கன்னா எங்கே ஆம்பியர் வச்சுருக்கேன்னா 10 ஆம்பியர் அளக்குறாங்களே அதை கூட வச்சுருக்கேன் பாருங்கள். 10 ஆம்பியர் இங்கே மாற்றிருக்கேன், எல்லாத்தையும் நான் மாற்றிட்டேன். பார்த்தா தெரியும். சிகப்பு வந்து மேலே அந்த 10 இருக்குல்ல, அதை போட்டுட்டு ஆம்பியர் சிஸ்டத்தை இங்கே 10க்கு மாற்றிருக்கேன். இந்த ரெட்டில் வச்சுருக்கேன். இதுதான் அதிகமான ஆம்பியர் காட்டுறது. இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 11 ஆம்பியர் காட்டுது. 11,000 மில்லி ஆம்பியர் காட்டுது பாருங்க. இங்கே இது வரைக்கும் நான் வந்து 2000 மில்லி ஆம்பு, 3000 மில்லி ஆம்பு காட்டினேன். இப்போ இதை அதிகமாக காட்டுறதுனால என்ன பண்ணேன், இதை வந்து ரெட்டில் திருப்பிட்டேன் பாருங்கள். ரெட்டில் திருப்பிட்டேன். இது ஆம்பியர் டிசி ஆம்பியர் பார்க்குறது. ரெட்டில் திருப்பிட்டு இங்கே இருக்கிற சிகப்பு முனை தூக்கி மேலே 3 ஓட்டை இருக்கும். முதல் 2 ஓர் நார்மல், மேலே இருக்கிற டாப்பில் இருக்கிற ஓட்டையில் நான் சொருகிட்டு பார்த்தா எவ்வளோ காட்டுங்கன்னா 11 இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 11,000 மில்லி ஆம்பு காட்டுது. இதுதான் விஷயமே. ஆக நான் வந்து இதில் சந்தேகப்படுவதற்காக நான் இந்த 2 மில்லியா 2000, 3000, 4000 மில்லியம் 10 மில்லி ஆம்புக்கு மேலே, 10 ஆம்பியருக்கு மேலே போகும்பொழுது அந்த ரெட்டில் திருப்பிடுவாங்க. திருப்பிட்டு
அந்த சிகப்பை தூக்கி மேலே போடணும். 3 ஓட்டை இருக்கும் இல்லையா? நார்மலாக பார்த்தீங்கன்னா கீழே 2 ஓட்டை இருக்கும், மேலே ஒரு 3 ஓட்டை இருக்கும். மேலே 2 ஓட்டை. முதல் ஓட்டை வந்து அதிக ஆம்பியர் பார்க்குவதற்கு திருப்பதற்காக வைக்கணும். அதே மாதிரி தான் அதிக ஆம்பியர் வருதுன்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன் நான். அப்போ இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, காந்தத்தை விட நியோடைமுகள் உலகத்திலே மிகப்பெரிய வலிமையானது. அதை வச்சு தான் உலக அரசியல் நடந்துட்டு இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜிங்க் தகடு ஏன் இப்படி வேலை செய்யுதுன்னு ஆராய்ச்சி பண்ணணும். நான் அப்படி ஆராய்ச்சி பண்ணிக்கின்ற பொழுது, ஒரு சில நேரத்தில் தண்ணிக்குள்ள வச்சு ஆராய்ச்சி பண்ணிக்கின்ற பொழுது, திடீர்னு பார்த்தா 1000 மில்லி வோல்ட்டு 2000 மில்லி வோல்ட்டு காட்டு. என்ன சந்தேகமாக இருக்குது எனக்கு. காந்த பண்பு அது கிடையாது, காந்தத்தோடு ஒட்டுவதில்லை, அது டயா. ஆனால் தண்ணிக்குள்ள பார்த்தீங்கன்னா அது விசித்திர பண்பாக இருக்குது. என்னால் நம்பவே முடியல. அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, பாசிட்டிவ்க்கு அப்படியே அந்த நான் பயன்படுத்திக்கிறேன். பாசிட்டிவ்க்கு அப்படியே சிலிண்டர் ராடு, அப்படியே அந்த பழைய டெட்ஸில் பட் சிலிண்டர் ராடு இதை அப்படியே பயன்படுத்திக்கிறேன். பாசிட்டிவ்க்கு அப்படியே சிலிண்டர் ராடு அப்படியே பயன்படுத்திக்கிறேன். நெகட்டிவ்க்கு வந்து கிராஃபைட் ராடு அப்படியே பயன்படுத்திக்கிறேன். இப்படி பார்க்கும் பொழுது ஆம்பியர் வந்து நல்லா காட்டுது. அப்போ சந்தேகத்துக்கு நான் எங்கள் க்ளோஸாக காட்டினேன் இந்த ஆம்பியர் இந்த இடத்துல. ஆக இதை நீங்கள் எல்லோரும் பார்த்துக்கலாம். எலக்ட்ரானிக்ஸ் படிச்சுக்கிறோம் பாருங்க. இதையே நான் படம் கூட எடுத்து அனுப்புகிறேன். என் பொண்ணு படம் கொடுத்து எடுத்து அனுப்புகிறேன். அப்போ இதிலிருந்து ஒவ்வொரு தனிமங்களும் தண்ணி இது வரைக்கும் யாரும் இப்படி ஆராய்ச்சி பண்ணல. தண்ணிக்குள்ள ஒரு நெகட்டிவ் பாசிட்டிவ் வைக்கிறோம். நெகட்டிவ்க்கு என்ன வைக்கிறோன்னு கேட்டிங்கன்னா ஒரு கிராஃபைட் ராடு வைக்கிறோம். பாசிட்டிவ்க்கு வந்து டெட் சைட் பேட்டரியில் இருக்கிற அப்படியே சிலிண்டர் ராடு அப்படியே பயன்படுத்திக்கிறோம். அந்த சிலிண்டரில் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கிராஃபைட் இருக்குது, அமோனியம் குளோரைடு இருக்குது, மேங்கனீஸ் இருக்குது, ஜிங்க் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து ஒரு பேஸ்ட், ஒரு பவுடர் உரண்டையாக பண்ணிடுறாங்க. இது நிப்போ செல் பேட்டரி, எவரெடி பேட்டரி, நிறைய அப்புறம் வந்து நிறைய செல் டியூரோ செல் இப்படி தயாரிக்கிறாங்களே, அதெல்லாம் இருக்கட்டும். இந்த கெமிக்கல் நமக்கு அதிக ஆம்பியரும் தருது, அதிக வோல்ட்டையும் தருது. அதான் விஷயமே. ஆக அப்போ பெரும்பாலும் டயாமேக்னட் அத்தனையுமே காந்த பண்புகளை முடக்குகிற நீங்கள் அந்த நியோடைமண்ட் மேக்னெட் இதெல்லாம் இந்த ஆராய்ச்சி வந்தது எனக்கு. நியோடைமண்ட் மேக்னெட்டு மேலே நிக்கல் பூசுகிறாங்க. அப்புறம் வந்து பெரும்பாலும் மலிவாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஜிங்க்கு காற்றோடு வேதிவினை புரியாது, தண்ணீர் வேதிவினை புரியாது, துருப்பிடிக்காது. ஏன்னா நியோடைமண்ட் மேக்னெட்டில் பார்த்தீங்கன்னா 3 பொருள் கலக்கிறாங்க. என்டிங்கிற ஒரு அருமண் உலோகம், எஃப்இங்கிற அயன் கலக்கிறாங்க, பிங்கிற போரான் கலக்கிறாங்க. இந்த ஃபெரைட் வந்துட்டாவே தண்ணியில் வேதி புரிஞ்சு கருப்பாக மாறிடும். அப்போ அந்த கருப்பாக மாறுறதை தடுப்பதற்கு, ஏன்னா மேக்னெட் வந்து கருப்பாக மாறிச்சுன்னா உள்ள பல்வேறு பிரச்சனை துருவேறுச்சுன்னா அந்த ஆற்றல் இழப்பு வரும், மோட்டரில் சவுண்டு வருங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த நியோடைமண்ட் மேக்னெட்டில் பெரும்பாலும் நிக்கல் கோட்டிங் கொடுத்துட்றாங்க. இப்போ பெரும்பாலும் நான் பார்த்த வழியில் அது இந்த ஜிங்க்கு கேட்டது ரொம்ப மலிவானது. ஆனால் இந்த ஜிங்க்கு என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா தண்ணிக்குள் வினைபுரிகின்ற பொழுது விசித்திர பண்பாக மாறுது. இதுக்கு ஒரு ஆதாரம் நான் சொல்கிறேன். 2016 என்பிஎல் விஞ்ஞானி டாக்டர் ரவிக்குமார் கோட்னாலா, சிஎஸ்ஐஆர்னு சொல்லுவாங்க, சென்ட்ரல் சயின்ஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஆஃப் சென்ட்ரல் சயின்ஸ்னு சொல்லுவாங்க, சிஎஸ்ஐஆர், டெல்லியில் அது ஹெட் குவார்ட்டர் இருக்குது. அதனுடைய பிரிவான என்பிஎல், நேஷனல் ஃபிசிக்ஸ் லேபரேட்டரி தலைவராக இருந்தவர் ரவிக்குமார் கோட்னாலா, மிகப்பெரிய சயின்டிஸ்ட். அவர் பணி நிறைவு பெற்றுட்டார் 2016. அவர் வந்து இந்த சூரிய தகடுகளை பற்றி ஒரு 15 வருஷமாக ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தார். அவருடைய கீழே அவருக்கு குழுவில் வந்து ஒரு பெரிய டீம் இருந்தது. அந்த குழுவில் ஒரு முக்கியமானவங்க பார்த்தீங்க, அவருக்கு கீழே பணிபுரியறவங்க யாருங்க ஆராய்ச்சியாளர்னு கேட்டிங்கன்னா டாக்டர் ஜோதிஷா, உமன் சயின்டிஸ்ட். எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க, ரொம்ப ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து இந்த மெக்னீசியம் ஃபெரைட் அப்படிங்கிற ஒரு செராமிக் கண்டுபிடிச்சாங்க. அது நானோ போரஸ் எஃபெக்ட், அது ஒரு ஓடு, ஒரு செராமிக் ஓடு. அது பற்றி லித்தியம், பெரும்பாலும் மெக்னீசியம் ஃபெரைட், மெக்னீசியம் க்ரீன் எஃபெக்ட் உடையது. அது வந்து பேராமேக்னெட் மாதிரி வேலை செய்யும். அவங்க அந்த அளவுக்குலாம் அவங்க ஆராய்ச்சி பண்ணலை. ஆனால்
மெக்னீசியம் ஃபெரைட்டுங்கிற ஒரு செராமிக் கண்டுபிடிச்சாங்க. அது தண்ணி பட்டாவே மின்சாரம் மாறும். ஆனால் அதில் ஆச்சரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த நுண்துளை வந்து தண்ணி பாயிறப்ப மூலக்கூறு 2ஆக உடச்சி ஹைட்ரேனியம் ஹைட்ராக்சைடு எலக்ட்ரிசிட்டி 3ஆக பிடிச்சிடும். ஹைட்ரேனியங்கிறது H3O, ஹைட்ராக்ஸுங்கிறது HO, மின்சாரங்கிறது கசிவு, எக்ஸ்ட்ரா வர்ற கசிவு, அவ்வளவுதான். இதுதான் நடக்குது. ஆனால் அதில் இந்த நேர்முனைக்கு வந்து நேர்முனை ப்ளஸ்ஸுக்கு வந்து சில்வர் மெஸ் மாதிரி வச்சுக்கிறாங்க. சில்வர்னா சில்வர் வலை. மைனஸுக்கு அது மைனஸு எதிர்முனைக்கு வந்து ஜிங்க் பிளேட் வைக்கிறாங்க. எல்லாம் தண்ணியில் மூழ்கி இருக்கு. அதான் விஷயமே. அப்போ தண்ணியில் மூழ்கின்ற பொழுது நேரடியாக காந்தத்து மேல இருக்கிற பண்பு வேற. தண்ணிக்குள்ள மூழ்கிட்டா அந்த மெட்டலுடைய பண்பே மாறி விடுகிறது. அது மின்சாரத்தையும் காந்தத்தையும் கடத்துகிற பண்பாக மாறுதுங்கிறது பெரிய விஷயம். இப்போ நான் வந்து இந்த பாசிட்டிவ்க்கு வந்து இந்த சிலிண்டர் ராடு, இது டெட் செல் பேட்டரியுடைய சிலிண்டர் ராடு, இது நம்ப முடியாது. இது சுடப்படாதது. இது ஒரு பிசின், அவ்வளவுதான். கிராஃபைட்டு, மெக்னீசியம், அம்மோனியம் குளோரைடு, மேங்கனீஸு, ஜிங்க் கலந்த ஒரு கலவை, ஒரு சிலிண்டர். இதை வந்து பாசிட்டிவ்க்கு பயன்படுத்திக்கிறேன். இதில் என்ன ஆச்சரியம்னு கேட்டிங்கன்னா, நான் அந்த இதிலிருந்து பிரித்து எடுக்கப்பட்ட அந்த ஜிங்க்கு பிளேட்டு கீழே வச்சுக்கிட்டு மேலே பாசிட்டிவ்க்கு சிலிண்டர் ராடும் நெகட்டிவ்க்கு கிராஃபைட் ராடும் வச்சா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1200 மில்லி வோல்ட்டும் 10,000 மில்லி ஆம்பும் காட்டுது. நம்ப முடியல என்னால். அதான் விஷயமே. நன்றி. மீண்டும் நான் சொல்கிறேன்.